திரையரங்க வளாகங்களில் ரசிகர்களிடம் பேட்டி எடுக்க யூடியூப் சேனல்களை அனுமதிக்க கூடாது என தியேட்டர் உரிமையாளர்களுக்கு தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அறிவுறுத்தி இருக்கிறது. இது குறித்து சினிமா ரசிகர்கள் கூறிய கருத்துக்களை பார்ப்போம். ரிவ்யூ கொடுக்குறது ஒரு நல்ல விஷயமா நாங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒரு இதுவாக பார்க்குறோம். ஏன்னா நல்லா இல்லாத படமும் நாங்கள் போய் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக ரிவ்யூ கொடுக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிடுது. ஒரு சில படம் நல்லா இருக்கும், ஒரு சில நல்லா இருக்குதுன்றது ரிவ்யூ கொடுக்குறது நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவங்க ப்ரொமோஷனுக்காக நல்லா இருக்கிற படத்தையும் மோசமாக சொல்கிறாங்க, மோசமாக இருக்கிற படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதனால் நிறையா திரைத்தொழிலாளர்கள், திரையரங்கு அவங்களுக்கு நிறையா பேர், பொதுமக்கள், இந்த மாதிரி நிறையா பேருக்கு பாதிப்பு இருக்குது. படம் வேணுன்னா அவங்க போய் பார்க்குறாங்க, பிடிச்சா அவங்க பார்த்துட்டு போகிறாங்க, பிடிக்கலைன்னா அவங்க மக்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா 160 ரூபா டிக்கெட்டு. நான் இதில் எந்த படம் நல்ல படம், எந்த படம் குப்பை படம்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இன்றைக்கி ரிவ்யூஸ் வரதுனால தான் இன்றைக்கி ஒரு படம் வந்தோடனே ஓகே அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமே தெரியுது. நான் எடுத்த உடனே எந்த ரிவ்யூஸுமே இல்லாமல் நான் 160 ரூபா நான் கொடுத்து போகிறேன்னு வச்சுங்களேன் ஒரு படத்துக்கு, அது நல்லாவே இல்லைன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு மைண்டே ஃபுல்லாக அப்செட் ஆகிடும். முதல்லலாம் ஒரு வாரத்திலே கழித்து தான் அதோட ரிப்போர்ட்டே வெளியே ஆடியன்ஸ் வந்த காலம் அது வேறு. அது அப்போ நடந்த சமாச்சாரம். இப்போலாம் டெக்னாலஜி கூடனால படங்கள் உடனே ரிப்போர்ட்டு உடனே மார்னிங் ஷோலேயே முடிஞ்சு போகிற மாதிரி சூழ்நிலையே பெரிய படங்கள் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய படங்களுக்கெல்லாம் பாதிக்குது. இப்போ சஸ்பென்ஸ் ஓப்பனாக உடைக்கிறனால நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் போயிடுது. இப்போ ஆஸ் அ பேண்ட் ஒரு விஜய் இல்லை தலை அது மாதிரி எடுத்துக்கோங்க, அவங்க படம் வரும்னு எவ்வளோ எக்ஸ்பெக்டாக இருப்பாங்க. ஓகேவா? அதை பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர கேட்டு தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர். அது இப்போ ஓப்பனாக சொல்கிறது ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. யூடியூபரை வறுமையாக கண்டிக்கணும். இவங்களுக்கு முதல்ல யார் அனுமதி கொடுத்தது? அரசாங்கம் கொடுக்க கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டிக்கணும். இதனால ப்ரொடியூசரும் தியேட்டருக்காரங்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.